கண்ணனின் புகழை மனம் அனைத்தும் களிப்படைந்திடுகிற விதத்திலே கலை வடிவமாக அரங்கத்திலே வழங்கிய மாணவ செல்வங்கள் அவர்களினுடைய அந்த சின்னஞ்சிறு பாதங்களினுடைய கலை முயற்சிக்கு அனைவர் சார்பிலும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவர்களுக்கு சென்று சேரட்டும். தொடர்ந்து வருவது அருளாளர் துளசிதாசர் அவர்கள் இயற்றியிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புகழ் பாடுகின்ற அற்புதமான ஒரு கீர்த்தனம். இறைவனுடைய புகழ் சொல்வதாலே, அதாவது கீர்த்தியை எடுத்துரைப்பதாலே அது கீர்த்தனம் என பெயர் பெறுகிறது. எப்படி கம்பர் தமிழிலே ராமாயணத்தை இயற்றினாரோ அதுபோல ராம் சரித மனஸ் என்று ராமனுடைய பெருமையை வடமொழியிலே இயற்றிய பெருமை திரு துளசிதாசர் அவர்களுக்கு உண்டு. அவரின் வழி நின்று அரங்கத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரனின் புகழ் வழங்க வந்திருக்கின்றார்கள் சாய் கணேஷ் கலாலயத்தின் மாணவ செல்வங்கள். ஸ்ரீ ராமச்சந்திர கிருபாலு பஜுமன ஹரண பவ பயதாருணம் நவகஞ்சலோச்சன கஞ்சமுக கரகஞ்ச பரகஞ்சாருணம் ஸ்ரீராம் निकंदनं रघुनंद
இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மையே தருகின்ற ராமா என்கின்ற 2 எழுத்தை உச்சரித்து அழகானதொரு பக்தி வடிவமாக பரதக்கலையை இந்த அரங்கத்திலே வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உரித்தாகட்டும். தொடர்ந்து வருகிறது போகத்தை அடக்கி மோகத்தை தவிர்த்து லோகத்தின் நாயகனாய் யோகத்தில் அமர்ந்திருக்கும் ஈசனை போற்றுகின்ற அழகானதொரு கலை வடிவம். வழங்க வந்திருக்கின்றார்கள் லக்ஷிதா, ஆதிரா, ஹாசினி, அர்ஷிதா மற்றும் தேஜஸ்வினி. அடியார்கள் எல்லாம் தன்னுடைய சிந்தையிலே இறைவனை நிறுத்தி அந்த இறைவனோடு இரண்டர கலப்பதற்குரிய முயற்சியாக மேற்கொள்ளுகின்ற பாதையே யோகம். அந்த யோகம் அடையக்கூடிய பொருளாகவும் அந்த யோகமாகிய பாதையாகவும் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்றான் பரமன் என்கின்ற கருத்தை உணர்த்துவதுதான் யோகேஸ்வரன் என்று அவனை போற்றுகின்றையும் மனம் ரசிக்க வைக்கின்ற விதத்திலே இந்த அரங்கத்தில் வழங்கவிருக்கின்றார்கள் ஓர் அற்புதமான வட இந்திய கிராமிய கலை வடிவம்.
ஆடும் கலைச்செல்வங்களினுடைய அற்புதமான நாட்டிய வெளிப்பாட்டை பார்த்து ரசித்த ரசிகர்கள் தொடர்ந்து இந்த அரங்கத்திலே கண்டு மகிழவிருப்பது கந்தக்கடவுளின் புகழ் போற்றுகின்ற அழகான ஒரு தாலாட்டு இலக்கியம். பிள்ளைத்தமிழ் என்று தமிழிலே ஒரு சிற்றிலக்கிய வகை உண்டு. அதிலே தாளப்பருவம் என்று ஒரு தனித்த பருவமே நம்முடைய முன்னோர்களாலே வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குழந்தைகளுக்கு இனிய மொழிகளை, அற்புதமான தத்துவங்களை அவர்களினுடைய செவி இயங்க துவங்குகின்ற அந்த 7 மாத காலத்திலேயே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முயற்சியாய் தாலாட்டு என்கிற ஒரு இலக்கியத்தை நம்முடைய தமிழ் கொண்டாடுகிறது. இங்கே கந்தக்கடவுளையும் அவரை தாலாட்டிய கார்த்திகை பெண்களையும் காட்சி வடிவமாய், கலை வடிவமாய் அரங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது சாய் கணேஷ் கலாலயா. இதோ அரங்கத்தில் முருகன் தாலாட்டு. தந்தானே 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 தனதந்தானே தந்தானே தந்தானே. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. மங்கை வள்ளி மன்னனுக்கு தாலாட்டு, மயிலேறும் வேலனுக்கு தாலாட்டு. மங்கை வள்ளி மன்னனுக்கு தாலாட்டு, மயிலேறும் வேலனுக்கு தாலாட்டு. இங்கீதமாய் முருகனுக்கு தாலாட்டு, இனிய குண கந்தனுக்கு தாலாட்டு. இங்கீதமாய் முருகனுக்கு தாலாட்டு, இனிய குண கந்தனுக்கு தாலாட்டு. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. முத்தமிழின் தோன்றலுக்கு தாலாட்டு, முக்கனியின் சுவையோனுக்கு தாலாட்டு. முத்தமிழின் தோன்றலுக்கு தாலாட்டு, முக்கனியின் சுவையோனுக்கு தாலாட்டு. பாரெல்லாம் எழுந்தோனுக்கு தாலாட்டு, புண்ணிய சீலனுக்கு தாலாட்டு. பாரெல்லாம் எழுந்தோனுக்கு தாலாட்டு, புண்ணிய சீலனுக்கு தாலாட்டு. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. சூரசம்ஹாரனுக்கு தாலாட்டு, தும்பி கையான் தம்பிக்கு நல் தாலாட்டு. சூரசம்ஹாரனுக்கு தாலாட்டு, தும்பி கையான் தம்பிக்கு நல் தாலாட்டு. வீரபாகு தோழனுக்கு தாலாட்டு, விலங்கு சேவல் கொடியோனுக்கு தாலாட்டு. வீரபாகு தோழனுக்கு தாலாட்டு, விலங்கு சேவல் கொடியோனுக்கு தாலாட்டு.
சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. பக்தியிலே பல வடிவங்கள் உண்டு. அதிலே வாத்சல்ய பக்தி என்ற ஒரு பக்தியும் வகைப்படும். இறைவனை தன்னுடைய குழந்தையாக பாவித்து தன்னை ஒரு அடியவன் தாயாக பாவித்து கொண்டு பக்தி செலுத்தலாம். அந்த வகையிலே இப்படித்தான் பக்தி செய்ய வேண்டும், இப்படித்தான் வழிபட வேண்டும் என்கின்ற எந்த கட்டுப்பாடுகளும் நம்முடைய மார்க்கத்திலே கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் அன்பை அடிப்படையாக கொண்டு அவன் அடிபணிந்தால் நம்மை காக்க அந்த கடவுள் இறங்கி வருவான் என்பதற்கு உதாரணம்தான் இந்த பக்தியினுடைய வகைகள் எல்லாம். இங்கே அந்த வாத்சல்ய பக்தியின் வடிவமாக கார்த்திகை பெண்கள் இருக்க அவர்களினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர்களினுடைய மடியிலே படுத்துறங்கினான் மகேசனுடைய குமரன். அந்த காட்சியை கலையின் துணை கொண்டு அரங்கத்திலே அற்புதமாக எடுத்துரைத்த மாணவ செல்வங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டிய ரசிக பெருமக்களுக்கு நன்றிகளும் உரித்தாகட்டும். தொடர்ந்து வருகிறது மயில் நடனம்.
பறிகொடுத்தேன் என் மனதை. வாகனமானதோர் துரககஜ ரதகடக விகடதட நிருதற்குல நிஷ்டூர திட்டமயிலே என்று அருணகிரிநாதர் மயில் விருத்தத்திலே போற்றி பணிந்த மயில் அரங்கத்திலே அழகாய் உலவ தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். நிகழ்விலே அடுத்ததாக எல்லாம் வல்ல ஈசனை பலவிதமாய் போற்றி பரவுகின்ற பரதக்கலை வடிவம் வழங்க வந்திருக்கிறார்கள் சாய் கணேஷ் கலாலயத்தின் மாணவ செல்வங்கள். कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामभागं सदाशिवं रुद्रं मकरन्दरूपं चिदम्बरेशं हृदि वेल्लियङ्गिरेशं हृदि भावयामि 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 शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज
धिमि धिमि किट तकतोम धिमि 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 किट तकतोम तोम तोम धिमि किट तरि किट तकतोम तोम तोम धिमि किट तरि किट तकतोम धिमि 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 किट तकतोम तोम तोम धिमि किट तरि किट तकतोम धिमि 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 किट तकतोम तोम तोम धिमि किट तरि किट तकतोम मदंग मुनिवर वंदित ईशा मदंग मुनिवर वंदित ईशा मदंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा मदंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन नित्युत देशा नित्य निरंजन नित्युत देशा ईशा सर्वेशा सर्वेशा शंभो शिव शंभो स्वयंभो मदंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन नित्युत देशा नित्य निरंजन नित्युत देशा ईशा सर्वेशा सर्वेशा शंभो शिव शंभो स्वयंभो 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 शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய ஈசனை நாம் அனைவரும் மனதுணர்ந்து மகிழ்ந்து வாழ்த்திட வகை செய்த அற்புதமான கலை வடிவத்திற்கு மாணவ செல்வங்கள் நன்றிக்குரியவர்களாகிறார்கள். தொடர்ந்து நாம் இந்த அரங்கத்திலே பார்த்து மகிழவிருப்பது முருகப்பெருமானின் புகழை திருப்புகழ் என்று போற்றுகின்ற அழகான ஒரு கலை வடிவத்தை சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய மடிப்பாக்கம் கிளை மாணவ செல்வங்கள் வழங்க வருகிறார்கள். தற்றி தன்ன ஜன்னுத்தம் தட்டி தன்ன ஜன்னுத்தம் தட்டி தன்ன ஜன்னுத்தம் தீர ஜம் தம் தத்தின் கிண்ணத்தும் தத்தின் கிண்ணத்தும் தத்தின் கிண்ணத்தும் தற்றி தன்ன ஜன்னுத்தம் தட்டி தன்ன ஜன்னுத்தம் தட்டி தன்ன ஜன்னுத்தம் தீர ஜம் நம் தத்தின் கிண்ணத்தும் தத்தின் கிண்ணத்தும் தத்தின் கிண்ணத்தும் தீம் தீம் தரி தன ஜனுதாம் தரி தன ஜனுதாம் தரி தன ஜனுதாம் ததீத ஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததி கிண்ணத்தும் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன ஜனுதாம் தரி தன ஜனுதாம் தரி தன ஜனுதாம் ததீத ஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன ஜனுதாம் தரி தன ஜனுதாம் தரி தன ஜனுதாம் ததீத ஜம் தனம் தரி கிண்ணத்தும் ததீம் தரி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன ஜனுதாம் தரி தன
जनुतां दरिदण जनुतां तदिता जुतानो तदिगिणतों तदिं तदिगिणतों तदिं तदिगिणतों तदिं दीं तरिदण जनुतां दरिदण जनुतां दरिदण जनुतां तदिता जुतानो तदिगिणतों तदिं तदिगिणतों तदिं तदिगिणतों तदिं दीं तरिदण जनुतां तरिदण जनुतां तरिदण जनुतां तदिता जुतानं तदिगिणतों तदिं तदिगिणतों तदिं तदिगिणतों तदिं दीं तरिदण जनुतां तरिदण जनुतां तरिदण जनुतां तदिता जुतानं तदिगिणतों तदिं तदिगिणतों तदिं तदिगिणतों நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை மனம் நாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே 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 நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை மனம் நாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே அக்கிட தக தரிகிட தக தக்கிட தக தக தினதாம் திக்கிட்ட தக தரிகிட்ட தக தீக்கிட்ட தக தக தினதாம் தொங்கிட்ட தக தரிகிட்ட தக தொம் கிட்ட தக தக தினதாம் நம் கிட்ட தக தரிகிட்ட தக நம் கிட்ட தக தக தினதாம் தக்கிட்ட தக தக தினதாம் திக்கிட்ட தக தக தினதாம் தொம் கிட்ட தக தக தினதாம் நம் கிட்ட தக தக தினதாம் தாக்குதே குதா கிட்ட ததிகிணதோ நாக்குதே குதா கிட்ட தக ததிகிணதோ நாக்குதே குதா கிட்ட தகதி குததிகிணதோ நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே 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 முருகாத மனதையும் முருக வைக்கும் முருகனின் புகழை திருப்புகழின் வழி நின்று அரங்கத்திலே எடுத்துரைத்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். அடுத்ததாக அரங்கத்திலே நாம் காணவிருப்பது நிகழ்வினுடைய நிறைவான நாட்டியம். நம் அனைவருடைய மனதிலும் பதிந்திடும்படியாக தண்ணீரினுடைய அவசியத்தை, அதன் நிகழ்காலத்தை நாம் சரியாக பராமரிக்காமல் விட்டுவிட்டால் நம் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்கிற எச்சரிக்கையை நம் மனதிலே பதிய வைக்கின்ற விதமாய் வருகிறது சாய் கணேஷ் கலாலயம் இந்த நிகழ்விற்காகவென்று பிரத்யேகமாய் வடிவமைத்திருக்கின்ற தண்ணீரின் அருமை உணர்த்தும் நாட்டிய கலை வடிவம்.
இயற்கையத்தான் ஊட்டி வச்சு பொம்மையாக பார்க்கிற அடிமையாக நினைக்கிற இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா புழுவு இங்கே வாழுண்டா மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. காவிலே காட்சி கொடுத்தவன் நம் ஆதிசிவன். நம்முடைய மரபை மதிப்போம், இயற்கையை போற்றுவோம், இறைவனை துதிப்போம், நலமோடு வாழ்வோம். இதுவே சாய் கணேஷ் கலாலயம் இந்த நிகழ்வின் வாயிலாக உங்கள் மனதிலே பதிய வைக்க நினைத்த அற்புத கருத்து. நிகழ்வின் நிறைவை முறையாக அறிவிக்க வருகிறது சுபமங்கலம். ढळम कुटक दिक्कु तकत ದಿಂಗಿನ ತುಂದ ಕ ರಿಮ್ಮಿ ತಕ್ಕ ಜಣ್ಣು ತಕ್ಕ ಧಿಮ್ಮಿ ತಕ್ಕ ಜಣ್ಣು ತಕ್ಕ ಧಿಮ್ಮಿ ತಕ್ಕ ಜಣ್ಣು ತಕ್ಕ ಧಿಮ್ಮಿ ತಕ್ಕ ಜಣ್ಣು ತ சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய ஆண்டு நிறைவு நிகழ்வு இனிதே நாட்டிய வடிவமாக இங்கே நிகழ்ந்து நம் அனைவருடைய மனதிற்கும் ஒரு நிறைவினை தந்து நாட்டிய நிகழ்வுகள் நிறைவடைந்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த விழாவிற்கு மெருகூட்டுகின்ற விதத்திலே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வந்து இந்த நிகழ்வை மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேசி ஆசீர்வதிக்கவிருக்கின்றார்கள். உங்களுடைய அமைதியான ஒத்துழைப்பை தொடர்ந்து நல்கி நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன்.
சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய சார்பிலே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் இத்துணை நேரம் பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்த பெரியோர்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற பெருந்தகைகளை மிகுந்த மரியாதையோடு மேடை கிடைக்கின்றேன். போற்றுதலுக்குரிய கலைமாமணி ஸ்ரீமதி தேசமங்கையர்க்கரசி அவர்களை அரங்கம் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இசை வித்தகர் திரு வி பிரசன்னா அவர்கள் அரங்கம் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். போற்றுதலுக்குரிய ஏகேஜி பள்ளி முதல்வர் ஸ்ரீமதி டாக்டர் சுஜாதா அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கின்றோம். டிடிடி தாச சாகித்ய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமதி சாந்தி சர்வோத்தமன் அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கின்றோம். இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீமதி தேசமங்கையர்க்கரசி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கடும் ஓய்வு தேவைப்படுகின்ற ஓர் சூழலிலே வருகை தந்திருக்கிறார். இன்று காலை 3 மணி அளவில் தான் விமானத்திலே சென்னைக்கு வந்தவர். தொடர்ச்சியாக தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினராக கௌரவித்துவிட்டு வருகிறோம் என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக இங்கே வந்து தன்னுடைய சோர்வை பொருட்படுத்தாமல் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதிக காலம் எடுத்துக்கொள்ளாமல் அவரை களைப்படைய செய்யாமல் இந்த நிகழ்ச்சியை விரைவாக முடிக்க முயற்சிப்போம் என்கிற ஒரு உறுதியை இந்த அரங்கத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய சார்பிலே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை முதற்கண் வரவேற்று கௌரவிக்க நடன ஆசான் ஸ்ரீமதி அனுபமா கமலக்கண்ணன் அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கின்றேன். கலைமாமணி ஸ்ரீமதி தேசமங்கையர்க்கரசி அவர்கள் பள்ளியினுடைய சார்பிலும் நம் அனைவருடைய சார்பிலும் கௌரவிக்கப்படுகின்றார்கள். இசை வித்தகர் திரு வி பிரசன்னா அவர்கள் நிகழ்வின் சார்பாக நம் அனைவருடைய சார்பாக கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஏகேஜி பப்ளிக் பள்ளியினுடைய முதல்வர் டாக்டர் சுஜாதா அவர்கள் கலாலயத்தினுடைய சார்பிலே கௌரவிக்கப்படுகின்றார்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தாச சாகித்ய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமதி சாந்தி சர்வோத்தமன் அவர்கள் நிகழ்வின் சார்பாக கௌரவிக்கப்படுகின்றார்கள். இசை, நாட்டியம், பக்தி, இலக்கியம், சமூக பணி, கல்வி என்று ஒரு மனித வாழ்க்கையை முழுமையாக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலிருந்தும் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருப்பது இந்த நிகழ்விற்கு நல்லதொரு பெருமையை தருவதாக இயல்பிலேயே அமைந்திருக்கிறது. அதிலே முதலாவதாக நாம் பேச அழைக்கவிருக்கின்ற பெருந்தகை, பல பிறவிகளிலே நாம் நன்மையும் தீமையும் செய்துதான் இந்த பிறவியை அடைகிறோம் என்கிறது சைவ சித்தாந்தம். அந்த வகையிலே நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டுமே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவியிலே பலரும் மதிக்கின்ற, இறைவனை போற்றுகின்ற, இறைவனை புகழ்பாடுகின்ற, நற்செயல்களிலே ஈடுபாடு கொள்ளுகின்ற ஒரு பிறவி நமக்கு அமையும். அப்படி புண்ணிய பலனாக இந்த பிறவியிலே குழந்தையிலேயே மேதையாக பலரும் போற்றும்படி பிறந்து வளர்ந்து இன்றைக்கு பக்தி உலகிலே, இலக்கிய உலகிலே தனக்கென்று ஒரு சிறப்பை அடைந்திருக்கக்கூடியவர். 4 வயதிலிருந்து அரங்கம் ஏற தொடங்கி 6 வயதிலேயே திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டு சொற்பொழிவினை தொடங்கி 13 வயதிலிருந்தே அயலகங்களிலே, சர்வதேச மேடைகளிலே சொற்பொழிவாற்றுவதற்கு தன் உலகப் பயணத்தை தொடருகின்ற அளவிற்கு மிகச்சிறந்ததொரு பக்தி இலக்கிய சொற்பொழிவாளராக இறைவனாலே அனுகிரகிக்கப்பட்டு தன் முயற்சியாலே தன்னை மெருகேற்றி கொண்டிருக்கக்கூடியவர். UK, ஸ்விஸ், இந்தோனேஷியா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, செஷல்ஸ் இப்படி உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல தேசங்களிலே நம் தேசத்தினுடைய பெருமிதமாக விளங்குகின்ற பக்தியை, இலக்கிய பெருமையை தன்னுடைய சொற்பொழிவுகளாலே பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். நாவுக்கரசி, திருவருட் கலைச்செல்வி, ஆன்மீக நங்கை, சைவ சிரோன்மணி, இப்படி பல விருதுகளை, பல அங்கீகாரங்களை நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச
பக்தி நிறுவனங்களாலும் சைவ அமைப்புகளாலும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். மிக இளம் வயதிலேயே தமிழக அரசாலே கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் என்கின்ற பெருமைக்குரியவர். பக்தி இலக்கிய சொற்பொழிவாளர், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர் ஸ்ரீமதி தேசமங்கையர்க்கரசி அவர்கள் இந்த நிகழ்விற்கான வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த உலகில் எத்தனையோ பிறவிகள் நமக்குண்டு. அந்த பிறவிகளில் எல்லாம் உன்னதமான பிறவி மானுட பிறவி. அதனால்தான் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது அப்படின்னு நமக்கு ஔவையார் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த அற்புதமான மானுட பிறவியிலே இறைவனுடைய பரிபூரணமான அருள் இருந்தால் அந்த மானுட பிறவி என்பது நமக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இறைவனாலேயே இந்த உலகத்திற்கு ரசித்து படைக்கப்படக்கூடியவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் ஒரு கலைஞனாக பிறக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே ஒரு கலையை நாம் தெரிந்து கொள்வது என்பது நம் வாழ்வின் ஆதாரத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதற்கான பொருள். கலைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே இன்றைக்கு தமிழிலே நமக்கு மிக அழகாக இயல், இசை, நாடகம் என்று 3 பிரிவாக நமக்கு வகுத்து வைத்தார்கள். ஆனால் ஆதியிலே இது இப்படித்தான் தோன்றியதா என்று சொன்னால் கிடையாது. எடுத்த உடனேயே மனிதனுக்கு பேச தெரியவில்லை. நாம் நம்முடைய வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்தோமேயானால் முதலிலே மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை, தன்னுடைய உணர்வுகளை இன்னொரு மனிதனுக்கு வெளிப்படுத்தியது எப்படி அப்படின்னா நடிப்பின் மூலமாக மட்டுமே, அபிநயங்களின் மூலமாக மட்டுமே தான் தன்னுடைய எண்ணங்களை அவன் பிரதிபலித்து காட்டினான். அதைத்தான் நாட்டிய கலை, நாடகக்கலை அப்படின்னு சொல்கிறோம். உலகில் முதலில் தோன்றிய கலை நாட்டிய கலை. அதற்கு அப்புறமா அவன் தூரத்தில் இருக்கிறவனை கூப்பிடுறதுக்காக ஏ, ஆ, ஓ அப்படின்னு நீட்டினா அது கொஞ்சம் சப்தமாக அவனுக்கு வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது, ஓ நமக்குள்ள சப்தம் இருக்குது அப்படின்னு. அப்படி நீட்டி அழைத்தது இசையாக முழங்கியது. அப்படி நீட்டி அழைப்பதை கொஞ்சம் சுருக்கித்தான் பார்ப்போமே அப்படின்னு ஏயா முதலும் ஆவோ ஈச்சும் ஏ இருவழியும் வினா ஆகுமே என்று தொல்காப்பியம் நன்னூல் எல்லாம் வகுத்து இயல் தமிழ் என்கின்ற ஒரு தமிழாக வந்தது. ஆக முதலில் தோன்றியது நாடகத்தமிழ், அதற்கு பிறகு தோன்றியது இசைத்தமிழ், அதற்கு பிறகு தோன்றியது இயல் தமிழ். இயல் கடைசியில் தான் தோன்றியது. ஆனால் அந்த இயல் மிக சுலபமானது, பேசுவது மிக மிக சுலபமானது. நல்லா பேசுறது வேணா கஷ்டம், ஆனால் பேசுறது ரொம்ப சுலபமானது. அதனால் இந்த இயல் தமிழ் என்ன பண்ணுச்சு, முன்னால் இருந்த 2ஐயும் பின்னாடி தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துக்கு உட்காந்துச்சு. இப்போ இங்கே நடந்த மாதிரியே இவங்க எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க, நான் தான் கடைசியில் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும்தான் முதல்ல பேச சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் இயலுக்கு உண்டான பெருமை. அது எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்துடும். உட்கார்ந்ததே அப்படி தானே. இயல் ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுலபம். இலக்கணத்தை சரியாக கற்றுக்கொண்டால் இயலை அழகாக பேசிவிடலாம். ஆனால் இசை அப்படி கிடையாது. அதுக்கு சுதி வேணும், தாளம் வேணும், அந்த ஞானம் கொஞ்சம் வேணும். ஒரே காந்தாரம் தான், சாதாரண காந்தாரமா, அந்தர காந்தாரமா, மத்தியம காந்தாரமானு கொஞ்சம் ஞானம் இருந்தால் தான் என்ன ராகம் பாடுறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். தைவதம் ஒன்று தான், நிஷாதம் ஒன்று தான், ஆனால் எல்லாம் 2 பேசும். எந்த ராகத்திற்கு எதை எப்படி பாட வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் தெரிந்து கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரயத்தனை பண்ணி தெரிந்தாலும் அதில் சுகம் வரணும். சிலருக்கு ராகம் எல்லாம் நல்ல பயிற்சியாக இருக்கும், நல்ல பாட தெரியும், ஆனால் சுகம் இருக்காது. அப்போ அந்த குரல்லையும் அந்த சுகம் இருக்கணும், பயிற்சியும் இருக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இசையை கற்றுக்கணும். இசை இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு அப்புறமா பார்த்தா நடனம் அதை விட இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். கண்ணு பேசணும், கை பேசணும், முகபாவம் பேசணும், காலும் பேசணும், எல்லாம் ஒரே நேரத்தில் பேசணும். அதுதான் கஷ்டம். ஒன்றொன்னா முதல்ல கையை பேசிக்கிறோங்க, அப்புறம் கண்ணு பேசிக்கிறோங்க, அப்புறம் காலு பேசிக்கிறோங்க, அப்புறமா அபிநயம் காட்டிக்கிறோம்னா நம்ம என்ன பார்ட்டாக கட் பண்ணியா சேர்க்க முடியும்? வாய்ப்பில்லை. எல்லாம் சேர்ந்து
ஒன்றா ஒரே நேரத்தில் வெளிப்படணும். அதனால் நடனம் என்பது மிக மிக கடினமான ஒரு கலை. இந்த கலை கடினமானபடியினாலே அது கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டது. ரொம்ப கஷ்டம் ஒரே நேரத்தில் எல்லாம் செய்கிறது. ஆனால் இந்த உலகின் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இதை எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே செய்கிறாராம். அதனால்தான் அவர் அம்பலத்தில் ஆடுகிறார். நாமெல்லாம் சம்பளத்துக்கு ஆடுறோம், அவ்வளோதான். அவர் அம்பலத்தில் ஆடலைன்னா எத்தனை கோடி சம்பளம் கொடுத்தாலும் நம்மளால் ஆட முடியாது. அழகாக சொன்னார், அம்பலத்தில் ஆடுகிறார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே, கூடி என்னை அணைந்தார் பாங்கிமாரே, இப்போ கொண்டு குலம் பேசுவரோ பாங்கிமாரே, கூடல் விழைந்தேன் பாங்கிமாரே, அது கூடும் வண்ணம் கூட்டிடுவீர் பாங்கிமாரேன்னு வள்ளல் பெருமானார் அனுபவித்தார். அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த கூத்தன் தானும் ஆடி உலகத்தையும் ஆட்டுவிக்கக்கூடிய தன்மை படைத்தவர். அதனால்தான் அவர் எல்லாருக்கும் ராஜா, நடிகர்களுக்கெல்லாம் அவர் ராஜா. அதனால அவருக்கு நடராஜான்னு பேர். நமக்கு 2 ராஜா தான் இருக்கிறாங்க, ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் தியாகராஜா. இந்த 2 ராஜா தான் நமக்கு தலைமையான ராஜாக்கள். அதில் எல்லாருக்கும் ராஜாவாக, கலைஞர்களுக்கு ராஜாவாக விளங்கக்கூடியவர் நடராஜ பெருமான். அந்த நடன கலை என்பது அவ்வளவு சுலபமான கலை அல்ல. எல்லா கலைகளையும் கற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் தோன்றி விடுவதும் கிடையாது. அந்த கலையை கற்க வேண்டும் என்றாலும் அதற்கு சரியான ஒரு ஆசான் அப்படிங்கிறவர் கிடைக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அந்த கலையே பயிற்சி எடுத்து 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 அதை கொண்டு வந்து ஒரு மேடையிலே அரங்கேற்றம் செய்வது என்பது அதைவிட மிக கடினமான ஒரு செயல். அரங்கேற்றம் செய்த அந்த ஒரு கலையை வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒன்று. இதில் ஒரு ஆண் கலைஞருக்கும் ஒரு பெண் கலைஞர்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஒரு ஆணினால் ஒரு மேடையில் வெற்றி பெற்ற கலைஞனாக வாழ்வதற்கு 50% உழைப்பு இருந்தால் போதும், அவரால் தாராளமாக ஒரு நல்ல கலைஞனாக ஒரு மேடைக்கு வந்துவிட முடியும். ஆனால் ஒரு பெண்ணிற்கு 50% உழைப்போடு இன்னொரு 50%ஐயும் சேர்த்து 100% உழைத்தாலும் 100% அவளுக்கு குடும்பம் ஒத்துழைத்தால் மட்டுமே ஒரு பெண்ணால் இந்த மேடையில் ஒரு நல்ல கலைஞனாக வாழ முடியும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு கலைஞனாக வாழ்வதா, இல்லை ஒரு குடும்பத்திற்கு மருமகளாக வாழ்வதா, இல்லை ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழ்வதா, அப்பா அம்மாவுக்கு பொண்ணா வாழ்வதா என்கின்ற பல கேள்விகள் பெண் கலைஞர்களின் வாழ்க்கையில் மட்டுமே தான் வந்து நிற்கும். இதை ஒரு பெண் கலைஞனாக நான் பலமுறை என் வாழ்க்கையில் அனுபவித்ததனால நான் சொல்கிறேன். 6 வயதில் மேடையில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட போது இந்த கலைக்கு இவ்வளவு மரியாதை உண்டு என்று எனக்கு தெரியாது. ஏதோ இறைவன் தலையில் எழுதி வைத்த அந்த விதிப்பயனாக என் குருநாதர் என்னை தூக்கி மேடையில் நிறுத்தி பேசுன்னார். பேசிட்டேன். ஒரு 9 வயது வரை அவர் கூடவே இருந்தார். அப்பையும் ஒன்றும் தெரியல. 9 வயசுக்கு மேல் அவர் என்னை விட்டுவிட்டு சென்ற பிறகுதான் நடுக்காட்டில் தவிக்க விடப்பட்ட ஒரு சின்னம் சிறு குழந்தையாக எந்த பக்கம் திரும்புறது, எப்படி போறதுன்னு தெரியல. உதவிக்கு யாருமே கிடையாது. என்னுடைய தாய் தந்தையர்கள் போராடி இந்த சமூகத்தில் என்னை மேடை ஏற்றினார்கள். ஒவ்வொரு மேடையும் எனக்கு ஒரு போராட்ட களமாகத்தான் அமைந்தது. அந்த காலத்தில் உறவினர்களினுடைய ஒத்துழைப்பு சுத்தமாக கிடையவே கிடையாது. பொம்பளை பிள்ளைய மேடையில் ஏற்றுறீங்க, நாளைக்கு யார் கல்யாணம் பண்ணிக்குவா? பொம்பளை பிள்ளைய ஊருக்கு கூட்டிகிட்டு போய் பேச வைக்கிறீங்க, நாளைக்கு நம்ம குடும்பத்து பெருமை என்ன ஆகும்? பெரிய தஞ்சாவூர் மகாராஜா, இங்கிலாந்து இளவரசர் வீட்டு மகாராஜா, குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது குடும்பமே கலை குடும்பம், அது ஆண்கள் பண்ணாங்க, இது பொம்பளை பிள்ளை, அதை எப்படி நீங்கள் மேடையில் ஏற்றலாம்? அவ்வளோத்தையும் தாண்டி 20 ஆண்டு காலம் எந்த உறவுகளும் வேண்டாம் என்று என் தாய் தந்தையர் மேற்கொண்ட தவ வாழ்க்கையினுடைய பயனாகத்தான் இன்று மங்கையர்க்கரசியை தேச மங்கையர்க்கரசி என்று இந்த சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதற்கு குடும்பம் செய்த தியாகம். செல்வி மங்கையர்க்கரசியாகவே வாழ்ந்து விடலாம், அதுதான் நமக்கு மிகப்பெரிய சொத்து, அப்போதான் நாம் என் குருநாதர் கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று நினைத்த போது, இல்லை திருமதியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த சமூகமும் உறவும் அப்பா அம்மானு எல்லாரும் சேர்ந்து விதித்த போது அப்பயும் நான் பயந்தேன். ஏன்னா ஒரு கலைஞனாக மேடையில் காட்டிவிட்ட பிறகு அதை தொடர்வது என்பது கஷ்டம். ஆனால் இறைவனுடைய கருணையினாலே செல்வி மங்கையர்க்கரசியாய் நான் அடைந்த பெருமைகளை விட திருமதி மங்கையர்க்கரசியாய் நான் அடைந்த பெருமைகள் மிக அதிகம். அதற்கு காரணம் என்னுடைய கணவர், எனக்கு கிடைத்த ஒரு நல்ல குடும்பம், என்னுடைய சகோதரன், எனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள், இத்தனை பேரினுடைய ஒத்துழைப்பினாலும் தான் ஒரு மங்கையர்க்கரசியாக இன்றைக்கு மேடையில் நிற்க முடிகிறது. நான் ஏன் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த நிலைமை உண்டு.
நான் ஒரு மேடைக்கு மேடை போய் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றதோடு வேலை முடிஞ்சிருது. ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளையும் தனக்கு மாணவராக்கி அவருக்கு பரீட்சை எப்போ, லீவு எப்போ, அவங்க எப்போ ஊருக்கு போகிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவங்கள அரங்கேற்றம் பண்ண வச்சு ஒவ்வொரு குழந்தையினுடைய வாழ்க்கை முறையையும் தெரிந்து கொண்டு அவரவருக்கு ஏற்றார் போன்ற அந்த கலையை கற்றுவித்து கொடுத்து அப்படி இந்த மேடைக்கு பல அற்புதமான 100 குழந்தைகளை அரங்கேற்றம் செய்யவும் வைத்து மேடையில் ஆட வைக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் சிறப்பை இந்த ஆசிரியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு எத்தனை ஆண்டு காலம் அவர் உழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தரை மேடையில் நிறுத்துறதே கஷ்டமான இந்த உலகத்தில் இத்தனை பெண் குழந்தைகளை ஒரு மேடையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு அசுர சாதனை என்கின்ற ஒன்றை மிக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இந்த ஆசிரியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த கலையினுடைய திறன், அந்த கலை அவரை செய்ய வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு கலையையும் நாம் நமக்குள் உள்வாங்கி கொண்டால் நாம் ஒவ்வொருவரும் அந்த கலையில் உச்சத்தை தொட வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இதுதான் ஒரு கலைஞனுடைய நிலை. அதற்கு பரிசாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மலர்ந்த முகங்களும் நீங்கள் அப்பப்போ தட்டலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து தட்டுகிற கைதட்டல்களும் மட்டுமே ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் பாராட்டான கிடைக்கக்கூடிய பரிசு. ஏன்னா இத்தனை குழந்தைகளை மேடையில் நான் பார்த்தேன், நிற்கக்கூட இடம் இல்லை. நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு மாணவிகளை இங்கே சேர்த்திருக்கிறார் என்றார். உங்கள் மனதில் எவ்வளவு தூரம் அவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே அது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு நல்ல அற்புதமான இந்த நடன பள்ளியை அமைத்து அது சாதாரணமாக கிடையாது, பல தடைகளையும் தாண்டி. ஏன்னா ஒரு பரதநாட்டிய நிகழ்வை அரங்கேற்றம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட வந்து விடும்போது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து கர்நாடக சங்கீதம் முறைப்படி கற்றுக்கொண்டு திருவையாறு தியாகராஜ சுவாமி உற்சவத்தில் தான் என்னுடைய முதல் அரங்கேற்றத்தை பண்ணேன். பரதநாட்டியமும் நான் முழுக்க பயின்று இருக்கிறேன். எல்லா கலைகளையும் கற்றுக்க வச்சுக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கராத்தே முதற்கொண்டு கார் ஓட்டுற வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அதனால் எல்லாத்தையும் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால் எனக்கு இந்த கலைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதும் நல்லா தெரியும். கொண்டு வந்து ஒரு டான்ஸ் டீச்சர்கிட்ட விடும்போதே முதல்ல விட்டுட்டு அடுத்த வாரம் வரும்போது கேட்குற கேள்வி, எப்போ எங்கள் பாப்பா மேடையில் டான்ஸ் ஆடும், இந்த ஸ்கூலில் ஆண்டு விழாவாக இந்த பாட்டுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு. வழுவூர் என் தகப்பனாரின் பிறந்த ஊர். வழுவூர் ராமையா பிள்ளை வீட்டுக்குன்னு பக்கத்து வீடு எங்கள் வீடு. நான் படித்தது வழுவூர் பாணி தான் நான் படித்தேன். சரியாக ஒரு குழந்தை வழுவூர் பாணியை கடைபிடித்து மேடையில் ஆட வேண்டும் என்றால் குறைந்தது 8-9 ஆண்டுகளாவது அவள் பயிற்சி செய்தால் மட்டுமே அந்த அடவு சுத்தமாக இருக்கும். நம்ம சேர்த்த 6வது நாளே கூட்டு போய் டீச்சர்கிட்ட கேட்போம், ஸ்கூலில் ஆண்டு விழா என் பிள்ளை பரதநாட்டிய கிளாஸ் படிக்கிறா, நீங்கள் ஆட வைங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, 8 வருஷம் கழிச்சு தாங்க உங்கள் பிள்ளை ஆடும்னா அடுத்த வாரமே பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அடுத்த ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. இயற்கையாக இந்த உலகத்தில் இப்படித்தான் நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த பெற்றோர்களுக்கும் புரிய வைத்து அதை பிள்ளைகளுக்கும் புரிய வைத்து ஆடவும் வச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த கலையை திறம்படவும் கற்றுக் கொடுத்து இத்தனை சவால்களையும் தாண்டி அந்த பிள்ளைகளை மேடையில் மிக சிறப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாதனையான ஒரு விஷயம். அந்த சாதனையை சாய் கணேஷ் கலாலயா 21வது ஆண்டாக மிக சிறப்பாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமதி அனுபமா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைவிட ஒரு நல்ல அற்புதமான விஷயம், 6 படை வீடுகளிலும் சென்று அந்த 6 படை வீட்டிலேயும் இந்த குழந்தைகளை ஆட வைத்து அதற்கு பிறகு இந்த 21வது ஆண்டு விழாவை அவர்கள் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நேற்றுக்கு தான் தைப்பூசம், கொஞ்சம் சொச்சம் மிச்சம்லாம் இன்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்பாகவோ என்னவோ இன்றைக்கு அந்த முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினாலே ரொம்ப அழகாக அற்புதமாக எல்லா நடனமும் எனக்கு வந்து அவர்
நிகழ்வை தொகுத்து வழங்குகிற சகோதரர் சொன்னார், அவங்க ரொம்ப அசதியாக இருந்த போதிலும் வந்தாங்கன்னு. எனக்கு எந்த ஒரு சோர்வுமே தோணலை. சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த பிஞ்சு குழந்தைங்க, அதுங்க தப்பு பண்ணினா கூட அது ரசிக்கிறாப்புல இருக்கும். அது ரொம்ப அழகாக, ரொம்ப சுட்டித்தனமாக, ரொம்ப அழகாக அந்த குழந்தைகள் மேடையில் ஆடி அந்த விதமாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு பயிற்சிவித்த விதமாக இருக்கட்டும். கடைசியிலே எல்லாரும் சிரித்து கொண்டிருந்த நேரத்திலே எல்லார் மனதையும் ஒரு இறுக்கத்திற்குள்ளே தள்ளி, ஓ இந்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோமா அப்படின்னு எல்லோரையும் ஒரு வினாடி யோசிக்க வைத்த அந்த தண்ணீரினுடைய நடனமாக இருக்கட்டும். அனைத்திலேயும் மிக அற்புதமான ஒரு நேர்த்தியை திருமதி அனுபமா அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் அனைவரினுடைய சார்பாகவும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு, இது அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, எப்படி திருமதி மங்கையர்க்கரசியாய் நான் அடைந்த பெருமைகளுக்கு காரணம் என்னுடைய கணவர் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி, திருமதி அனுபமாவாக அவர்கள் விளங்குவதற்கு காரணமாக விளங்கக்கூடிய அவருடைய கணவர் திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்தையும் பாராட்டதிலும், அவருடைய மாமியார், அவருடைய தாய் தந்தையர்கள், ஏன்னா முதல்ல அவங்களெல்லாம் சொல்லணும். நான் எப்போவுமே என்னோட வீடியோவில் நிறைய பிரசித்தி பெற்ற வீடியோ இந்த மாமியார் மருமகளை பற்றின வீடியோ. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய பையனுக்கு ஒரு கலைஞனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தாராளமான மனம் படைத்த ஒரு பெண்ணினால் தான் முடியும் அப்படின்னு. அப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து மிக சிறப்பானது ஒரு அற்புதமான ஒரு கலையை இந்த உலகிற்கு சமர்ப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய சாய் கணேஷ் கலாலயாவை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இதனுடைய அங்கமாக இருந்து செயல்படக்கூடிய அனைவருக்கும், இந்த கலாலயாவில் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் கற்க வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய உங்களுக்கும், இதை ஏதோ குழந்தைக்கு சும்மா அப்படி ஒரு பொழுதுபோக்குக்காகவே ஆரம்பிங்க, பொழுதுபோக்காகவே குழந்தைங்க கற்றுக்கட்டும், விளையாட்டுத்தனமாகவே படிக்கட்டும். அது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நற்பலன்களை எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் மறந்துடக்கூடாது. இந்த நல்ல வேளையிலே இந்த ஆண்டு விழாவிற்கு வர வேண்டும் என்ற அன்புடன் அழைத்த, பலமுறை முயற்சி செய்து, இல்லை நீங்கள் அந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணிவிட்டு நாங்கள் வர்ணம் ஆரம்பித்து வச்சுட்டு அந்த வர்ணம் பாதி கூட முடியல, நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் முதல்ல பேசிடுறேன், நான் குழந்தைய முதல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்றேன், நான் வர்ணம் பாதி பார்த்துட்டு நான் கிளம்புறேன், இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னேன். அவர்களும் அதை ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எப்படினாலும் வந்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அன்போடு அழைத்த சகோதரி அவர்களுக்கும், மேடையிலே மிக சிறப்பானது ஒரு முறையிலே இந்த நிகழ்வை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு இசை கலைஞர், இசையை பற்றி இந்த நடனத்தை பற்றி அவரும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள். ஒரு பள்ளியினுடைய முதல்வராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும், மிக சிறப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து நான் அப்படி சுற்றி பார்த்தேன், எங்கோ ஒரு தேவகானம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே, நல்ல அருமையான குரல் எங்கிருந்து கேட்குதுன்னு தான் தெரியல, அருமையாக அதை எல்லாத்தையும் வர்ணனை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. நிறைவான பிறகு தான் அந்த தேவகானத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக, நல்ல குரல், நல்ல தெளிவான உச்சரிப்பெல்லாம், யாராவது நல்ல தமிழ் பேசினா எங்கே அந்த மூஞ்சை கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அதனால் நல்ல அழகான அந்த என்ன வரப்போகிறது என்கின்ற ஆவலை தூண்டும் வண்ணமாக நல்ல தமிழிலே மிக சிறப்பாக இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர் அவர்களுக்கும், இதற்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. மூல காரணமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கலையை நல்லா கற்றுக்கங்க. ஒரு கலை என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு உதாரணமாக ஒருவரை இந்த உலகத்தில் நாம் சொல்கிறோம். நாட்டியம் என்றால் இன்றைக்கும் தன்னை அந்த நாட்டியத்திற்காகவே அர்ப்பணித்து கொண்ட அம்மா திரு பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க இந்த கலைக்காகவே அவர்கள் அர்ப்பணித்து கொண்டார்கள். அது மாதிரி ஒரு கலை என்று எடுத்துக்கொண்டால் அதை வைராக்கியமாக தீவிரமாக அதை எடுத்துக்கொள்ளுகிற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல பயனை தரும். அந்த வகையிலே இந்த கலையை நன்றாக கற்று இந்த கலையால் நீங்களும் உங்களால் இந்த கலையும் உயர வேண்டும் என்ற குழந்தைகளையும் மனமாற வாழ்த்தி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான வாழ்த்துக்கள் அரங்கத்திலே மழை போல பொழிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நடன ஆசானுக்கு ஸ்ரீமதி தேசமங்கையர்க்கரசி அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்.
தண்ணீர் பற்றாக்குறை என்பது எவ்வளவு கவலைகரமான விஷயமோ அதே போல தமிழ்நாட்டிலே தமிழ் பேசினால் பாராட்டுவதும் கூடத்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழலிலே நிச்சயமாக அந்த நிலை கடக்க வேண்டும், தமிழ் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்கின்ற விருப்பத்தை அந்த பாராட்டுக்களின் வாயிலாக பதிய வைத்தார்கள். யாரோ என்னிடத்திலே அவர் களைப்பாக இருக்கிறார் என்று பொய் சொல்லிவிட்டார்கள். அந்த களைப்பை கொஞ்சமும் கூட அவருடைய வார்த்தைகளிலே பார்க்க முடியவில்லை. இந்த அரங்கத்தை எந்த அளவிற்கு ரசித்திருந்தால் இப்படிப்பட்டதொரு வாழ்த்துக்கள் ஆத்மார்த்தமாக வெளிவந்திருக்கும் என்பதை உணர முடிகிறது. உலக கால்பந்திலே ஒரு விதி உண்டு, அதிகமாக கோல் அடிப்பவர்களுக்கு தங்க காலணி விருது கொடுப்பார்கள். ஒருவேளை 2 வீரர்கள் அதே எண்ணிக்கையிலே கோல் அடித்து விட்டால் யாருக்கு பரிசு கொடுப்பது என்றால் அந்த 2 பேரிலே யார் மற்றவர்கள் கோல் அடிக்க உதவினார்களோ அவர்களுக்கு பரிசை கொடுக்கின்ற ஒரு நடைமுறை உண்டு. அதுபோல தேசமங்கையர் கருத்து அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வர உதவி செய்த அவருடைய இல்வாழ்க்கை துணை திரு சக்தி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே சாய் கணேஷ் கலாலயா தன்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அறிவிலே நல்ல அறிவும் உண்டு, கெட்ட அறிவும் உண்டு. மருந்து தயாரிப்பது நல்ல அறிவு, வெடிமருந்து தயாரிப்பது கெட்ட அறிவு. ஆனால் ஞானம் என்பது நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடியது. நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவை ஞானமாக மாற்றுகின்ற தன்மை கலைகளுக்குத்தான் உண்டு. அந்த வகையிலே அறிவு ஞானம் இந்த இரண்டிலுமேயே விருப்பமுடையவராக மிகச்சிறந்த ஆளுமை திறனை தன்னகத்தை கொண்டு இந்த பணியை இவரிடத்திலே சொன்னால் மிகச்சிறப்பாக ஆற்றித் தருவார் என்று தன்னுடைய நிர்வாக திறமையாலே மிகச்சிறந்த ஒரு பள்ளி முதல்வராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். பொருளியலே முதுகலை பட்டம் பெற்று பெண்களுக்கான கல்வியை ஆராய்ச்சி செய்து அதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர். தான் படித்த பள்ளியிலேயே பல்லாண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றி படிப்படியாய் உயர்ந்து இன்றைக்கு பல பிரபலமான பள்ளிகளை தன்னுடைய நிர்வாக திறமையாலே முன்னேற்றி இப்பொழுது ஏகேஜி பப்ளிக் பள்ளியினுடைய முதல்வராக விளங்கக்கூடியவர். முறையாக இசை கற்றவர். ஆல் இந்தியா ரேடியோவால் பி ஹைகிரேட் ஆர்டிஸ்டாக அங்கீகரிக்கப்பட்டவர். தான் கற்ற இசையை கல்வியோடு சேர்த்து மாணவ செல்வங்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். டாக்டர் எஸ் சுஜாதா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Good afternoon to one and all present here. I'm sorry I cannot converse in Tamil, but he gave a wonderful introduction about me. I really do not know whether I deserve all that acknowledgement, but I would just like to start my little speech with a small shloka. Gurur Brahma Gurur Vishnu Gurur Devo Maheshwara Gurur Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha. I always start my speech with this small shloka because it means a lot to me, to my students, to my teachers. Mata Pita Guru Devam, as she had rightly said. Children, I'm sure you will all not be here on stage had it been for these wonderful parents who have brought you all onto this stage, and you all rightly deserve a big acknowledgement and applaud. It is so important to pursue a fine art in our lives, be it dance, be it music, be it painting, be it sports. I always tell my parents, this helps in adding on to the personality of a person. I could not, take up music as my profession, but I still remember my parents teaching classical music for me till I even got married. The reason being they were all high music lovers, and the music is so much into me that today, even if I'm able to revive my music, sing for myself, enjoy music, it is only because of the parents who those days compelled this fine art.
So the only message that I would like to give you all as an educationist is that please do not discourage children when they come to classes 10 or 12. இது போறோம், டான்ஸ் படிச்சது போறோம், நீ படிப்புல கவனமா இருங்க. It doesn't matter. That 1 hour for music or dance is not going to affect their academics, and that class that they attend is only going to relax their minds and give them a lot more energy to focus on academics. And this is a true experience as a message I would like to give to all the parents around and the children. Never ever give up any kind of fine art. Of course, academics is important, marks is important, careers are important, but when you simultaneously pursue these kind of fine arts, it gives immense pleasure to not only yourself, but also to the people around. And if at all you're able to enjoy this class of dance, which has been exhibited and showcased to you all through Anupama, who is my dear friend and who is working for my school, I feel so blessed that she is able to spread out this fine art, being a guru, and has trained about 130 children who have gone on stage. As rightly said by ma'am, it's no joke putting such kind of shows and putting so many students on stage, and I only know the kind of work that could have gone behind the screens. Big round of applause to Anupama ma'am, the parents here, the grandparents here who have come to see their grandchildren, and also all the children who went on stage. May God bless you all and wish you all good luck in all your endeavors. Thank you all once again. தேனும் திகட்டும் என்று சொல்வார்கள். அப்படி ஒருவேளை எங்கள் தமிழ் திகட்டி இருந்தால் இந்த ஆங்கிலம் உங்களுக்கு ஒரு ஆறுதலை வழங்கி இருக்கும். அற்புதமான ஆங்கிலத்திலே அன்பாக அனைவரையும் வாழ்த்தி மகிழ்வித்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. கடிவாளம் கட்டிய குதிரையைப் போல மதிப்பெண்களை நோக்கி மாணவ செல்வங்களை ஓட்டிச் செல்லுகின்ற பள்ளிகளுக்கு மத்தியிலே கலை கற்க வேண்டும், அப்படி ஒரு ஆர்வம் உங்கள் குழந்தைகளிடத்தால் இருந்தால் அதை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நல்வழி காட்டிய, கல்வியையும் கலையையும் 2 கண்களாக பாவிக்கின்ற ஒரு பள்ளி முதல்வர் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்ததற்கு மனப்பூர்வமான நன்றிகள். தொடர்ந்து நாம் பேச அழைக்கவிருப்பவர், கடந்த முறை உங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்தீர்கள், என்னால் வர முடியவில்லை, ஆனால் உங்கள் அழைப்பை நான் மனதிலே இன்றைக்கும் நினைவாக வைத்திருக்கிறேன், அந்த நினைவு நிஜமாக வேண்டும் என்பதற்காகவே இன்று வருகை தந்தேன் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த அளவிற்கு கலை மீதும் கலைஞர்கள் மீதும் கலை ஆசான்கள் மீதும் அவருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்று காலையிலே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தாச சாகித்ய திட்டத்தினுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளராக விளங்கக்கூடியவர், WVC வேர்ல்டு வெஜிடேரியன் கவுன்சில் என்று அழைக்கப்படுகின்ற நிறுவனத்தினுடைய இணை பொருளாளராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர், சமூக பணிகள் ஆற்றுவதிலே, கலைஞர்களை போஷிப்பதிலே, கலை வளர்ப்பதிலே மிகுந்த ஆர்வமுடைய, அனைவரோடும் அன்பும் பாசமும் ததும்ப பழகக்கூடிய ஸ்ரீமதி சாந்தி சர்வோத்தமன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரே ஸ்ரீனிவாசா. அனுபமா கமலக்கண்ணன் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட். அவங்க கலைக்கு இவ்வளோ தூரம் பாடுபட்டு 121 பசங்களை மேடைக்கு அழைச்சின்னு வந்து நாங்கள் எல்லாரும் கைத்தட்டலுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தூரம் உற்சாகப்படுத்தின மேடம் சாய் கணேஷ் கலாலயாவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் இதாக வரணும்னு தான் நான் வந்தது. ஏன்னா பாவம் லாஸ்ட் டைம் கூப்பிடும்போது ஐ வாஸ் நாட் வெல், ஸோ என்னால் வர முடியலை. பட் ஐ ஹேட் இன் மைண்ட் அனுபமாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேட் மை வே டுடே. அண்ட் நான் இவங்க 3 பேர் மத்தியிலையும் உட்காந்துட்டு இது பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ஆம் அ ஃபேன் ஆஃப் மேடம் மங்கையர்கரசி அண்ட் விவி பிரசன்னா ஆல்சோ. அவரோட சிடிஸ் இதெல்லாம் நிறைய கேட்டு ஆஹா நான் இன்றைக்கி அவரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டுடே வாஸ் மை பிளஸட் டே.
and it was very nice of talking to you, ma'am. இன்னைக்கு மேடம் ப்ரெசென்ட் பண்ண டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ் பசங்க எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. It is because of their involvement with the teacher that they could bring on the necessities of the art onto the stage. விதவிதமான பெருமாள், சிவபெருமாள் எல்லாரோட கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் நேச்சர், வாட்டரோட மகிமை, கண்டிப்பாக தண்ணி பற்றாக்குறை இருந்த காலத்தில் இன்னும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை ரொம்ப அற்புதமாக அவங்க ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி நைஸ் அண்ட் டெஃபினெட்லி தே டிசர்வ் அ பிக் ஹேண்ட். தட் கான்செப்ட் வாஸ் வெரி நைஸ். பாருங்கள், இந்த பசங்களாம் ஒரு டம்ளர் தண்ணி கூட, ஒரு சொட்டு தண்ணி கூட இப்போ இன்னும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வயத்துலேருந்து வந்துட்டு இருந்தது அந்த தண்ணி தாகம் அப்படிங்கிறது. இட் வில் டெஃபினெட்லி மேக் எ ஸ்ட்ராங் இம்பேக்ட் ஆன் தியர் லைஃப்ஸ். ஸோ டெஃபினெட் பசங்க வந்து தே டிசர்வ் டு பி அண்டர் எ கிரேட் டீச்சர் லைக் மிஸ்ஸஸ் கமலக்கண்ணன். அனுப்பமா மேடமை நான் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன், மேடம் இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் அப்படின்ட்டு. ஸோ ஐ தேங்க் ஹர் ஃபார் ஹேவிங் அக்செப்டட் மீ டுடே. இட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹர் டு மேக் so many arrangements for me. அவங்க வந்து தாச சாகித்யா ப்ராஜெக்ட் எங்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானம்ல she is helped us a lot. And so also the children and their parents. I thank her for the tremendous efforts she is putting into these shows. And it is very difficult for a guru to maintain so many children, but for the support of the parents and their families. Definitely parents need a very big applause because of this. And paranga TV, so many other medias have come into everybody's life. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ்னு எடுக்க முடியல, நல்லதுன்னு எடுக்க முடியல. பட் ஸ்டில் யூ ஆல் ஹாவ் டைம் ஃபார் த சில்ட்ரன் டு கம் ஓவர் டு த டான்ஸ் கிளாஸ். அதுக்கு ஒரு ஸ்ரத்தையாக பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த பசங்கள்லாம் தே ஆர் பிரிங்கிங் அப் த கல்ச்சர். ஸோ டெஃபினெட்லி வி பிளஸ் all of them, all the students, the guru and everybody connected in this field to come to higher heights and sustain the culture. யாருமே விடாதீங்க. as madam told, எந்த டைமாக இருந்தாலும் இந்த கல்ச்சரை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே போங்க. தட் இஸ் வெரி குட் ஃபார் த ஃபிசிக்கல் அண்ட் த மென்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சில்ட்ரன். அண்ட் த comparing was very good as usual. We thank everybody here and thank the Almighty for having given us a good stage and a treat to our eyes. Thank you. Hare Srinivasa. வெங்கடேசனின் குரலாக இந்த அரங்கத்திலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்ட சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. தொடர்ந்து நாம் பேச அழைக்கவிருப்பவர் இசைத்துறையினுடைய பிரதிநிதியாக இந்த நாட்டிய அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் அமரர் SRV சர்மா அவர்கள், கானகலா கேசரி திரு KV நடராஜ பாகவதர் அவர்கள், நெய்வேலி திரு சந்தானகோபாலன் அவர்கள் போன்ற இசை மேதைகளிடத்திலே தனக்குரிய கலையை மிக ஆழமாக பயின்று கிட்டத்தட்ட 1000 திரை இசை பாடல்கள், 6000த்திற்கும் மேலான பக்தி இசை பாடல்கள் என்று வெற்றிகரமாக தன்னுடைய குரலை உலகம் முழுக்க உலவச் செய்திருக்கின்ற ஒரு பின்னணி பாடகர். கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை இரண்டிலும் வல்லமை பெற்று பல மேடை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். உலக அரங்கிலே பல மேடைகளிலே தன்னுடைய இசை நிகழ்வை நடத்தியிருப்பவர். பல இசை நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக இருந்து வளரும் கலைச்செல்வங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியவர். அன்பின் அழைப்பாலே இந்த அரங்கம் வருகை தந்திருப்பவர் போற்றுதலுக்குரிய திரு VV பிரசன்னா அவர்களை வாழ்த்துரைக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். ஒருத்தங்க தமிழில் பொழந்து கட்டிட்டாங்க, இன்னொருத்தங்க இங்கிலீஷில் கலக்கிட்டாங்க. அவங்க ரெண்டுலேயும் சேர்த்து கலக்கிட்டாங்க. என்ன எது கூப்பிட்டீங்கன்னு புரியல. ஏன்னா எனக்கு முதல்ல என்னை பேச சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்தேன்னா கடைசியில் அவங்க பேசியிருந்தேன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். மாறி போச்சு. எனிவே, நான் இங்கே வந்து உட்கார்ந்ததுலேருந்து ரொம்ப அசந்து போயிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக அப்படி பார்க்கும்போது
ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து அங்கத்தை விட இங்கே நல்லாயிருக்கு. அது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது பெருமை. சில கச்சேரியில் வந்து ஸ்டேஜ் ஃபுல்லாகும், ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க, அது பெருமை இல்லை. அது மாதிரி ஒரு டீச்சருக்கு பெருமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ க்ரௌடடாக. என்ன விஷயம்னா இதில் 2 ஒன்று வந்து டீச்சர் அப்படி அவ்வளோ அருமையான ஒரு டீச்சருங்கிறத நீங்கள் சொல்லாமையே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பேரண்ட்ஸும் அப்படி தான். என்னோடய குழந்தை நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இவ்வளவு தூரம் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தான் நீங்களே கிளாப் பண்ணிக்கணும், அவருக்கும் தான் அவங்களுக்கும் தான். அண்டு ஒவ்வொருத்தங்க சின்ன சின்ன குழந்தைங்களும் டான்ஸ் ஆடும்போது நான் வந்து தனியாகவே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். காமெடியாகவும் இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்தது, கிண்டலாகவும் இருந்தது. அநியாயத்துக்கு சில குழந்தைங்களாம் ஓவர் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தது, அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அட்ராக்டிவாக இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் செலக்ட் பண்ணி ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். கூட பக்கத்தில் யாராவது உட்காந்தா நல்லா ஒரு மைக் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படியே கிண்டல் பண்ணிட்டே அதை ரசிச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் போயிடுச்சு. அண்டு தமிழ் நம்ம ஆங்கர் காம்பியர் அவர் 2வது தடவை பார்க்குறேன். சூப்பராக அவர் தமிழில் வந்து கடன்னு ஆஹா என்னை பற்றி இப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. சொல்லும்போது நல்லா இருந்தது. அடாடா நம்ம இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னை பெரிய ஆளாக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு நிஜமாக குரு வந்து தத்துவம்லாம் பேச போகிறதில்ல. ஏன்னா அவங்க தான் பேசணும், நம்ம கேட்கணும். நான் சும்மா தெரிஞ்சதை பேசுகிறேன். குரு அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம். இத்தனை பேர் வந்து ஏதோ கொடுக்குற ஒரு ஃபீஸ் வந்து பெரிய ஃபீஸே கிடையாது. அந்த ஒரு ஃபீஸை வச்சு அவங்க லைஃப்பில் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் இத்தனை பேரில் யாராவது ஒரு 10 பேர் நாளைக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகும்போது லைஃப் அவங்களுக்கு பெரிய லைஃபே கிடைக்குது. அதுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இல்லாமல், ஒரு கார்ப்பரேட் லெவலில் அக்ரிமெண்ட் டீட்லாம் இல்லாமல், எவ்வளோ அழகாக அனுபமா அவர்கள் இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த குருவோட அந்த பெரிய ஒரு மகத்துவம், அந்த இடம் வந்து ஆண்டவன் கொடுக்கறது, அது உங்களுக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப பெரிய விஷயம். அண்டு குருக்கு ஈக்குவல் வந்து நம்ம இல்லாட்டி இந்த கலையே அழிஞ்சு போயிருக்கும் டோட்டலாக. எந்த கலையுமே உலகத்தை இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்த வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்காக என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. அவர் தான் என்னை ரொம்ப ஆசையாக இன்வைட் பண்ணார். ஸோ இவ்வளோ கிராண்டாக, இவ்வளோ குவாலிட்டியாக, ப்ரொஃபஷனலாக டெக்கரேட்லாம் பண்ணி நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோட இவ்வளோ அந்த ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் பசிக்குது. நன்றி. பேசாமல் பாட்டே பாடிடலாம் போல் இருக்கு. சினிமா பாட்டு பாட்டுமா, கர்நாடிக் பாட்டுமா? மேடம் வேறு தாச சாகித்யா இருக்காங்க. தாச சாகித்யா எது பாட்டும் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் டெசிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பஜன், 2 லைன். विठल सलहो स्वामी नमनु विठल जगदंतर्यामी विठल सलहो स्वामी नमनु विठल जगदंतर्यामी विठला 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 கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. விட்டலா கை தட்டிடலாம்ல. ஓன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன.
ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வாரேன் ஒரு ஓரமா? நீ வாயேன்னு சொன்னாலே வாரேனே ஆதாரமா? நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா? தேங்க்யூ ஸோ மச். இந்த இப்போ பேசுவார் பாருங்க. சாய் கணேஷ் கலாலய ஆண்டு விழான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக முத்தமிழ் விழான்னு பேர் வச்சிருக்கலாம். முதல்ல ஒரு இயல் சொற்பொழிவு, அடுத்ததாக ஒரு இசை விருந்து, அதற்கு முன்னதாக ஒரு நாட்டிய விழா, இப்படி தமிழினுடைய 3 பிரிவுகளும் இந்த அரங்கத்திலே சங்கமித்திருக்கிறது. இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டதல்ல, அது தானாக நடந்திருக்கிறது. இறைவனுடைய அருள், இவருடைய முயற்சிக்கு கிடைத்த பலன். இந்த அரங்கத்தை தங்களுடைய பங்களிப்பாலே வாழ்த்துக்களாலே சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். இந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மலர காரணமாக தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்களை முதலிலே கௌரவித்துவிட்டு மாணவ செல்வங்களை பாராட்டி இந்த நிகழ்வினை நிறைவு செய்யவிருக்கின்றோம். முதலாவதாக ஒப்பனை கலைஞர் திரு செந்தில் அவர்கள். இத்துணை மாணவ செல்வங்களையும் அரங்கத்திலே அழகோடு உலவ விட்டவர். அவர்களினுடைய அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்து அவருடைய ஒப்பனை கலை திறமை, அனுபவம் இந்த அரங்கத்திலே கௌரவிக்கப்படுகிறது. அற்புதமான ஆடை வடிவமைப்பை ஆஹாரியா காஸ்டியூம்ஸ் சார்பாக நிகழ்த்தி இருக்கின்ற தையர் கலைஞர் திரு வெங்கடேஷ் அவர்கள். இந்த அரங்கத்தை நமக்கு மிகச்சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற திரு குணா அவர்கள். புகைப்படம் மற்றும் காட்சிப்பதிவுகளின் வாயிலாக நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற SRBS திரு சுரேஷ் அவர்கள். அவருக்கு எப்பவும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப செல்லமான புகைப்பட கலைஞர் திரு சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அரங்க வடிவமைப்பு திரு குணா அவர்கள். ஒலி அமைப்புகளாலே இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டிய கலைஞர்கள் சார்பிலே திரு ஏழுமலை அவர்கள். இந்த அரங்கத்தை நமக்கு அற்புதமாக நிர்வகித்து கொடுத்திருக்கின்ற ஜெயச்சந்திரன் மஹால் மேலாளர். எல்லோருக்கும் ஒரு பரிசு வழங்கப்பட்டது. அடுத்ததாக எனக்கு மட்டும் 2 பரிசு. ஒன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே தொகுத்து வழங்குகின்ற கலைப்பரிசு. இரண்டாவது சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய சார்பிலே வழங்கப்படுகின்ற இந்த அன்பு பரிசு. இந்த நிகழ்வை நமக்கு பின்புறம் இருந்து தன்னுடைய ஒத்துழைப்பாலே உதவி மிகச்சிறப்பாக நடத்த வழிகாட்டிய ஆஹாரியா நிறுவனத்தினுடைய ஊழியர் காயத்ரி அவர்கள். நன்றி. சிறப்பு விருந்தினர் சொன்னது போல 6 படை வீடுகளிலும் ஆடற்கலையாலே அருமுகனுக்கு அஞ்சலி செலுத்திய ஒரு உன்னதமான முயற்சி சாய் கணேஷ் கலாலயாவிலே நிகழ்த்தப்பட்டது. இதற்கு முன்னதாக பஞ்ச சபைகளிலும் நடராஜன் ஆடுகின்ற 5 சபைகளிலும் மாணவ செல்வங்களை ஆட வைத்து கடந்த ஆண்டு விழாவிலே அதற்கான பரிசளிப்பை வழங்கினார்கள். தற்பொழுது ஆறுமுக கடவுளினுடைய புகழை பெருமையை போற்றி மாணவ செல்வங்கள் பலனடைகின்ற விதத்திலே இந்த அறுபடை வீடு நாட்டியாஞ்சலி நடைபெற்று அறுபடை ஆடல் மயில் என்று அதிலே பங்கெடுத்து கொண்ட ஒவ்வொரு மாணவிக்கும் முருக பெருமானுடைய பெருமையை எங்கும் போற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமதி தேசமங்கியர்கரசி அவர்களுடைய கரங்களாலே மாணவ செல்வங்கள் அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்கின்றார்கள். முதலாவதாக கனகதாரா, நடன ஆசிரியர் அனுபமா அவர்களினுடைய இளைய மகள் கனகதாரா, மூத்த மகள் தனாத்யக்ஷா. அடுத்து வருபவர்களுக்கு வரிசை சொல்ல முடியாது, எல்லோருமே ஆசானுடைய மகள்களை போன்றவர்கள் தான். தர்ஷனா, ஹாசினி,
இனியா, இனியா, அக்ஷயா தேவி, கனுஷ்யா, சூக்ஷ்மா, ஹரிணி மையப்பன், ஸ்வாதி, சிந்துஜா, கிருத்திகா, லோகேஸ்வரி, ஸ்ரீவர்ஷினி, நிறைவாக ஸ்ரீவர்ஷினி, அவரை தொடர்ந்து நிறைவாக ஸ்ரீநிதி. இந்த 15 மாணவ செல்வங்களும் ஆசானுக்கு ஒத்துழைத்து இந்த 6 படை வீடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளவும் அங்கே பரதக்கலை வழங்கவும் மிகச்சிறந்த ஓர் பங்களிப்பை நல்கி இருக்கின்றார்கள். அறுபடை ஆடல் மயில்களாக அவர்கள் ஆடற்கலை உலகிலே வரம் வர இந்த அரங்கம் அவர்களை பாராட்டுகிறது. சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி தேசமங்கேற்கரசி அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் விடை கொடுத்து அவர்களை அன்போடு வழி அனுப்பி வைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டு விழாவிற்கான சான்றிதழ்கள் மற்றும் பாராட்டுக்கள், நினைவு சின்னங்கள், நினைவு பரிசுகள் மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலாவதாக லக்ஷிதா, சஹஸ்ரா மற்றும் தீக்ஷிதா. லக்ஷிதா, சஹஸ்ரா மற்றும் தீக்ஷிதா. அடுத்ததாக ஸ்வஸ்திகா, நேத்ரா மற்றும் பிருத்திகா. ஸ்வஸ்திகா, நேத்ரா மற்றும் பிருத்திகா. அடுத்ததாக முருகஸ்ரீ, திவ்யஸ்ரீ மற்றும் தியா. அடுத்ததாக கபிலயா, கனிஷ்கா மற்றும் ரிதன்யா. அடுத்ததாக ரோஷினி, ஜோஷ்னாஸ்ரீ, ஹிரண்மயி. ரோஷினி, ஜோஷ்னாஸ்ரீ, ஹிரண்மயி, பரணிதரன். அடுத்ததாக வர்ணிகா, திவ்யாங்கா, குஷி. சான்றிதழ் பெற்றுக்கொண்டு மேடையிலிருந்து வருகின்ற குழந்தைகளை பெற்றோர்கள் அழைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வை தன்னுடைய வருகையாலே வாழ்த்துக்களாலே சிறப்பித்த இசை வித்தகர் திரு வி பிரசன்னா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றிகள் உரித்தாகட்டும். அவருடைய வருகைக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை விடை கொடுத்து வழி அனுப்புகிறோம். அனைவர் சார்பிலும் பிரசன்னா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக ஸ்ருஷ்ரிகா மற்றும் நிவேதா. ஸ்ருஷ்ரிகா மற்றும் நிவேதா. அடுத்ததாக ரம்யா மற்றும் நேத்ரா. பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அரங்கத்திலே சான்றிதழ் பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிற உங்கள் குழந்தைகளை கவனித்து உங்களோடு அழைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மன்னத் மற்றும் சஞ்சனா. திஷானா மற்றும் ஜெயஸ்ரீ. திஷானா மற்றும் ஜெயஸ்ரீ. பெற்றோர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய வேண்டுகோள், அரங்கத்திலே சான்றிதழ் பெற்றுக்கொண்டு கீழே இறங்குகின்ற உங்கள் குழந்தைகளை கவனித்து உங்களோடு அழைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திஷானா மற்றும் ஜெயஸ்ரீ. சாய் சம்யுக்தா, சான்வி. அலங்கிருதா, சுபஸ்ரீ. அடுத்ததாக அலங்கிருதா, சுபஸ்ரீ. அடுத்ததாக ஃபெலிஷியா, நந்திதாஸ்ரீ. ஃபெலிஷியா மற்றும் நந்திதாஸ்ரீ. அடுத்ததாக தீபஸ்ரீ மற்றும் ஹேமஸ்ரீ. தீபஸ்ரீ மற்றும் ஹேமஸ்ரீ. அடுத்ததாக ஹர்ஷிதா மற்றும் கவினயா. மிருத்துளா மற்றும் ஹாசினி. அடுத்ததாக மிருத்துளா மற்றும் ஹாசினி. அடுத்ததாக ஜோத்ஸ்னா மற்றும் ரக்ஷிதா. அடுத்ததாக நர்மதா மற்றும் ரிதன்யா. நர்மதா மற்றும் ரிதன்யா. மேக்னா மற்றும் ட்ரிஷாலி. திவ்யதர்ஷினி, ஹிமானி. திவ்யதர்ஷினி மற்றும் ஹிமானி. அமிர்தலக்ஷ்மி மற்றும் அனுயோகிதா. அமிர்தலக்ஷ்மி மற்றும் அனுயோகிதா. அடுத்ததாக தாருஷி மற்றும் சௌமியஸ்ரீ. அடுத்ததாக லோத்திகா மற்றும் அனன்யா. லக்ஷிதா மற்றும் ஆதிரா. லக்ஷிதா மற்றும் ஆதிரா. ஹாசினி மற்றும் அர்ஷிதா பிரசன்னா.
ஹாசினி மற்றும் ஹர்ஷிதா. தேஜஸ்வினி. அடுத்ததாக தேஜஸ்வினி மற்றும் தீத்யா. சாஹிதி மற்றும் சிவஹரிதா. அடுத்ததாக சாஹிதி மற்றும் சிவஹரிதா. தீதிகா மற்றும் நித்யஸ்ரீ. யுவேதிதா மற்றும் ஜெயஸ்ரீ. அடுத்ததாக யுவேதிதா மற்றும் ஜெயஸ்ரீ. ஹரிதா மற்றும் சாய் கிருபா. அடுத்ததாக ஹரிதா மற்றும் சாய் கிருபா. அடுத்ததாக துவரிதா மற்றும் ராதனா. துவரிதா மற்றும் ராதனா. ஆஷா மற்றும் ஸ்ருதி லயா. ஆஷா மற்றும் ஸ்ருதி லயா. அஸ்வதிகா நேஹாஸ்ரீ. அஸ்வதிகா மற்றும் நேஹாஸ்ரீ. அடுத்ததாக தனுஸ்ரீ மற்றும் ஸ்வக்ஷா. தனுஸ்ரீ மற்றும் ஸ்வக்ஷா. அடுத்ததாக அக்ஷயா வித்யா. அக்ஷயா மற்றும் வித்யா. நிறைவாக ரக்ஷிதா மற்றும் ஸ்வர்ணலதா. அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றிகளை சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமாக சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி கலாலயத்திற்கு நல்லதொரு ஊக்கத்தை வழங்கியதற்காக அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், குறிப்பாக ஏகேஜி பள்ளியினுடைய முதல்வர் டாக்டர் ஸ்ரீமதி சுஜாதா அவர்களுக்கும், ஸ்ரீமதி சாந்தி சர்வோத்தமன் அவர்களுக்கும் மாணவ செல்வங்களை நிகழ்வின் நிறைவு வரை அரங்கத்திலிருந்து பரிசளித்து வாழ்த்தியதற்காக மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகை தந்த ஒவ்வொரு சாய் கணேஷ் கலாலயா குடும்பத்தினுடைய அங்கமாக விளங்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து இதுபோல பல வெற்றிகரமான ஆண்டு நிறைவு விழாக்களை இதைவிட இன்னும் கோலாகலமாகவும் சிறப்பாகவும் அர்த்தத்தோடும் அழகோடும் சாய் கணேஷ் கலாலயா உங்கள் ஒத்துழைப்போடு கொண்டாடும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.